துடிக்குது மனசு. இவர் பேசுற பேச்சு ஒரு பாதி பொய் தான். நீங்க அவர் சொல்றது பொய், அவர் சொல்றது அவர் வந்து நீங்க சொல்றதுதான் பொய்ன்றாரு. ரெண்டு பேரும் இங்க பாருங்க என்ன செய்ய சொல்றீங்க. பின்னாடி கல்யாணம் பண்ணணும் இது பண்ணணும்ன்றதாங்கள இப்ப நல்லா அந்த பசங்களை படிக்க வச்சு அதுங்களை நல்லா ஆரோக்கியமா பாத்துக்கிறது தான் இப்பத்தி கடமை. அதுங்களை படிக்க வச்சுட்டாலே அதுங்க சொந்த காலில் அதுங்க நின்னுக்கோங்க. அது வரையுமே அதுங்களுக்கு மன நிம்மதி இல்லாம ரெண்டு பேரும் பண்றீங்களே. நான் என் பக்கத்துல ஒண்ணே இல்லை மேடம், எனக்கு யாருமே கிடையாது இவங்களை விட்டா. நான் சம்பாதிக்கிற காசு என் சொத்து சோகம் எல்லாமே இவங்களுக்கு தான். ஆனா எனக்கே வந்து சோறு தண்ணி இல்லாம போடுற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் மேடம். எனக்கு என் குழந்தைங்க வேணும். சரி வேணான்னு சொல்ற இவங்க போயிடுறாங்க. அந்த 3 குழந்தைங்களை வச்சு உன்னால பாக்க முடியுமா? அதுங்கள நான் பாத்துட்டேன். ஆம்பளை பசங்க எல்லாம் பாத்துக்கிறதுக்கு மேல இந்த மாதிரி நிம்மதி இல்லாம அதோட அது எவ்வளவு மேல ஒரு நாள் தோல்வியோட. சரி உங்களுக்கு வேணாம், பசங்களுக்கு ஒரு நாள் தோல்வியோட ஒழிஞ்சிடும் மேடம். அம்மா வேணாமா? ஒரு நாள் தோல்வியோட ஒழிஞ்சிடும். அது டெய்லி வந்து அந்த மாதிரி வேலை பண்ண முடியல மேடம். 3 குழந்தைங்களுமே உங்க குழந்தைங்களுக்கு அம்மா வேணாமா? எனக்கு அததான் சொல்றேன் மேடம். நீ உங்க அம்மா வீட்டுல போயிட்டு உள்ள 1 மாசம் இல்ல 1 வருஷம் இருந்து பாத்துட்டு வா. அதெல்லாம் 3 பொம்பளை பசங்க விட்டுட்டு அதெல்லாம் பாத்துக்க முடியாது மேடம். உன்னை செத்து போன்னு சொன்னது எதுக்காக சொன்னேன்? பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. உங்கனால உங்க பொண்ணுங்களை பாத்துக்க முடியுமா? அவங்க எல்லாம் வளர்ந்த பொண்ணுங்க, அவங்களுக்குன்னு மனசு இருக்கும் இல்லையா? அப்ப எனக்கு இல்லையா மேடம்? இல்லன்னு சொல்லலங்க, அவங்க அம்மாவோட இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட மாட்டாங்களா? யாரு மேல தப்பு இருக்குதோ நீங்க தான் திருத்திக்கணும். நான் வந்து சொன்னேன் நீங்களே சொல்லுங்க. ஒரு ஒழுங்கா சம்பாதி ஒழுங்கா வருமானம் கொடுத்தா ஏன் நான் சண்டை போட ஏன் கேட்க போறேன்? வேலை வேலை வேலைன்ற என்னுடைய வேலை தான் தெரிஞ்சதுக்கு அதே 12 மாசம் 10 மாசம் வேலை வேற என்ன பண்ண சொல்றேன்? அவ்வளவா தெரியாது. இப்ப கடை வச்சு தொழில் பண்ணா 4 லட்சம் ரூபாய் வேணும். தருவியா நீ? ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கான். அவனை கேட்டேன் என்னடா இப்ப வேலை இல்லையான்னு. இல்லக்கா இன்னும் 10 நாள் போனாதாக்கா சீசன். 10 நாள் வரையும் வேலை கிடையாதுக்கா, இன்னும் 10 நாள் போனாதான் சீசன் தொடங்கும்ன்றான் அவன். நீ எனக்கு இப்ப முதல்ல ஒரு 1000 ரூபாய் வருமானம் ஏதாவது வந்து 1000 ரூபாய் குடுக்கறேன்னு வச்சீங்க, 2 நாள் கழிச்சு அன்னைக்கு குடிச்சு 1000 ரூபாய் இன்னைக்கு என்ன 200 ரூபாய் குடுக்குறியா அப்படின்னா எங்க இருந்து மேடம்? அந்த மாதிரிலாம் கேட்கலங்க. அந்த சொல்றது பாருங்க, சொல்லும் போது கோவம் தான் வருது எனக்கு. கோவம் வருதா? இந்த மாதிரி நான் என்னைக்காவது நான் கேட்டிருக்கேனா? சரி போனதெல்லாம் இனிமே என்னதான் இந்த மாதிரி போனிட வாழ செத்து ஓயிலாம் பண்ணு. நானு இப்படியே குழந்தைங்களா பாக்குறேன், இல்லன்னா இது விட்டுட்டு எங்க ஓடியா போய் தோஞ்சிடும். நான் ஆம்பளை பசங்க அப்பப்ப பிளாக்மெயில் அவ்வளவு விட்டேத்தியா பேச முடியாது. உங்களுடைய பொறுப்பு நீங்க பொறுப்பு ஏத்துட்டீங்கல்ல. இல்ல நான் எனக்கு கடைசியா இங்க ஒரு தீர்வு கிடைக்கணும் தான் வந்தேன். உங்க தரப்புல இருக்க பிரச்சனை இங்க சொன்னீங்க, அவங்க ஆதங்கத்தை அவங்க சொன்னாங்க. சரிங்களா? இது ஆதங்கம், இது குடும்பம் நடத்துற மாதிரி. அதாவது எனக்கு பைத்தியக்காரி மென்டல் பட்டத்தை கட்டிடுவார். அவர் பேசுற பேச்சு தான் வெல்லணும். மத்தவங்க பேசுற யார் பேச்சு அங்க எடுபடாது. பட்டவங்களா இருந்தா கூட அவங்களை அடக்கிட்டு அவர் பேச்சுதான் முன்னாடி நிக்கும். இல்ல உன்ன பைத்தியக்காரி இதே 2 அக்கா இருக்காங்க, 2 அக்காக்கும் மரியாதை கிடையாது. 2 அக்காக்கும் மரியாதை கிடையாது. இந்த இது கூட புடுங்க முடியாது அவர்கிட்ட இருந்து. அவர் பேச்சுதான். உங்களுக்குள்ள நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரக்கூடாது. குடும்பத்தை பத்தி தான். வெளியே எங்கன்னா இட்டுன்னு போய் நான் பழகிருந்தா இல்ல என் குழந்தைங்களை வெளியே அனுபவம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். இதுவரை கல்யாணம் ஆகி 17 வருஷத்துல எங்கேயும் எங்களுக்கு இது பண்ணது இட்டுன்னு போனது கிடையாது. எங்கேயும் இது பண்ண நானா எங்கேயாவது இவங்க எங்க அம்மா எங்கன்னா போனாலும் வேற யாராவது போனா அவங்க கூட தொத்திங்கன்னு போனாதான் உண்டு. இவரா எங்க எங்களை கூட்டின்னு போனது கிடையாது. வெளியாருமே இப்ப வந்து இங்க பேசும்போது கை கால நடுங்குது. எனக்கு நடுங்குது. இதுவரை எங்களுக்கு எதுவும் தெரியாது. இல்ல உன்ன பைத்தியக்காரி மெண்டல் நான் சொன்னா உன் கூட இவ்வளவு நீ பண்ணி நான் வாழணும்னு நினைக்கிறவன் நான் ஏமா குடிய நிப்பாட்டி மெண்டல் ஹாஸ்பிட்டல் 20 நாள் இருந்த மேடம். அது உள்ள குடிய நிப்பாட்டத்துக்கோசரம் இப்ப அது போயிட்டு வந்தது என்ன ஊர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா மெண்டல் எதனால சொன்னாங்க அந்த இடம் பிரச்சனை. நான் எதுக்காக போனேன்? இந்த பேப்பர் அந்த பேப்பர் எடுத்து சுத்தின்னு வந்த. ஐயோ இப்படி ஏமாத்திட்டாங்க இப்படி ஏமாத்த சொல்லாம என்ன பண்ணுவானுங்க? என்னுடைய சோறு கூட சாப்பிடுறது கிடையாது. அந்த டீயே குடிச்சு டீ கல்ல கறின்னு உட்காந்துக்கிறாரு. அந்த ஃபைலுங்களை தூக்கி தூக்கி தெரியாது போலாமா அந்த போலாமா அதோட விட்டுட்டு இவனும் வேலையை வெட்டின்னு பாக்கணும். ஏமா உன் கை காசு ஏதாவது ஒரு 50 100 போயிருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? இது பூரியுமா? என்ன பண்ண முடியும்? பூரியுமா? எங்க அம்மா பட்னி பசிமா எங்க அப்பா கிட்ட சொல்ல
அந்த சொத்தை காப்பாத்து. எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட உதவ வாங்கி காப்பாத்தினவங்க. எங்க அப்பா குடிக்காரு, அத ஃபுல்லா விக்கணும்னு சொல்லிட்டு ரேட் எல்லாம் பேசினவரு. அந்த சொத்து வந்து எங்கிட்ட இருந்து ஒருத்தன் வந்து என்னைய நம்பனவன் ஏமாத்திட்டான்ற ஆதங்கம் எனக்கு இருக்காது. அப்போ அந்த ஆதங்கத்தையே நினைச்சு நம்ம எனக்கு வக்கீல் கேக்குற டீட்டெயில் வந்து நான் குடுக்கணும்ல. அதுக்கு நான் இருக்கிறத தேட முடியும். எனக்கு ஒரு சரியான தவறு நடந்துருச்சு, அதுல இருந்து எப்படி மீளலாம் தானே அவர் முயற்சி எடுத்திருக்காரு. சொல்லிட்டேங்க நானு. புத்திமதி நல்லதனமா உட்காந்து போனது போச்சு, இருக்கிறதே அதை காப்பாத்திக்கணும், நம்ம குழந்தைங்களை பாக்கணும், நம்ம குடும்பத்தை பாக்கணும், நல்லதமா பேசும்போதே நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு 4 நாளைக்கு ஒழுங்கா இருப்பா, 5ஆவது நாளைக்கு அதை நினைச்சு உட்காந்து பாப்போல சாட மாட்டாரு. படிக்காதவன் வந்து ஏமாத்திட்டானே அவன் சொல்லி ஆதங்க. நீ படிச்சு இன்னத்தை புடிங்கின வந்துட்டு வீட்டுல நீ நான் என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்லுங்க. இடம் விற்கும் போது ஒரு வார்த்தை இந்த பொண்டாட்டி ஆச்சுன்னு எங்கிட்ட உனக்கு காட்ட போறது இல்ல. எல்லாம் நீங்க தான் பேசி முடிவு எடுத்தீங்க. யாரு அக்கா தம்பி புரோக்கரு நீங்க தான் பேசி முடிவு எடுத்தீங்க. பொண்டாட்டின்னு எங்கிட்ட வந்து அப்ப எனக்கு தெரியாது. எனக்கு கல்யாணம் அப்ப வயசு எனக்கு 17 வயசு. எல்லாம் இவங்கதான் முடிவு எடுத்தாங்க. அந்த இடத்து பிரச்சனையை விட்டுருமா, உங்க பிரச்சனைக்கு வாங்க. இப்போ நீங்க உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு சொல்லுங்க. அதெல்லாம் வச்சுதாங்க இப்ப சண்டை போற. உன்னால தான் வித்த, நீ வந்தனால தான் எனக்கு இடம் போச்சு, உன் தத்துரம் தான் எனக்கு புடுங்குது. என் சொல்யூஷன் நான் தேடும் போது நீ அதே வந்து அதை தேடுறாரு இதை தேடுறாரு. அப்ப நான் சம்பாதிச்சு கொடுக்காம நீ 3000 ரூபாய் குடும்பம் நடத்திருந்தியா? அப்ப சொல்லு. இப்ப தற்காலிகமா குடுக்காதத நீங்க வந்து பெருசுபடுத்தி எப்படிங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? யாருகிட்ட போய் நான் கேட்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு ஆளு, நான் ஈர துணி போட்டு நான் உட்காந்துக்கலாம். 3 பிள்ளைங்க நிலைமை என்ன சொல்லுங்க. சரி, இப்போதைக்கு எங்களோட ஒப்பீனியன் என்னன்னா, உங்க ஃபேமிலிக்கு பணம் தேவைப்படுது. அதுதான் சரிங்களா? அது நீங்க உங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னா பண்ணுங்க. அந்த வேலைக்கு போங்க, சம்பாரிங்க. அதுக்குள்ள வேலைக்கு போவேனான்ட்டாரு. வேலைக்கு போவேனா காந்தி? வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னது எதுக்காக மேடம்? காலையில நீ 9 மணிக்கு வேலைக்கு போற, நைட்டு 10 மணிக்கு வர. 10 மணிக்கு 8 மணிக்கு 8 மணிக்கு விடுவாங்க. 8:45 9 ஆயிடும். அது வரைக்கும் ஒண்ணு இல்லாம சாப்பிடாத கொல்லாம நம்ம கொடுத்தாலும் ஏதாவது சாப்பிட போற பசங்களும் கிடையாது. அதுங்க பசங்க இதுவாயிடுதுன்றதுக்காக தான் போக கூடாதுன்னு சொன்னது. அவன் அந்த குழந்தைங்க நிலைமை என்ன மேடம்? அவங்க வேலைக்கு போகும்போது நீங்க அவங்கள பாத்துக்கலாம் இல்லையா? பாத்துக்கதான் முடியும் மேடம். அவங்க கேட்கறத வந்து செய்ய முடியாத, எனக்கு செய்ய தெரியாத. காந்தி, உங்க குடும்பத்துல இருக்க பிரச்சனையை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பணத்தை அடிப்படையா வச்சுதான் இருக்கு இல்லையா? பற்றாக்குறை. நீங்க அவங்க வேலைக்கு போக விடுங்க. உங்க குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்க இல்லையா? 2 வயசு 3 வயசு குழந்தைங்க. அம்மா இருந்தாதான். இப்போ அவங்க வேலைக்கு போய் எவ்வளவு மேடம் சம்பாதிப்பாங்க? இல்ல, அது கணக்கு இல்லங்க. அவங்க 1000 சம்பாதிக்கிறாங்களோ 2000 ஒரு கூடுதல் வருமானம், அவ்வளவுதான். அது நானே கொடுத்துறேன் மேடம். என்னால முடியும். நான் 2 hour எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா போதும் மேடம். ஓகேங்களா? அவர் கூடுதலா குடுக்குறேன்றாரு. அப்ப அவங்க வேலைக்கு போகாம, அதுதான் ஒண்ணு அவங்க வேலைக்கு போகணும். குழந்தைங்கள இருந்து நீ வீட்டு வேலையை ஒழுங்கா பாத்துட்டு குழந்தைங்கள பாத்துட்டு இருந்தாலே போதும். சரி, அப்ப அது நீங்களே தெளிவா சொல்லிடலாமே. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து இது மூலமாவே தெரிவிக்கிறேன். இது மூலமா வந்து வேற ஏதாவது ப்ராப்ளம் எனக்கு வந்தால் நான் எல்லாத்தையும் பாத்துட்டேன். அங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற கவுன்சிலர் எல்லாத்தையும் பாத்துட்டேன். வந்தது மேடம். மேடம் 10 வருஷம் மேடம். எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு மேடம். வந்தான்னு யோசிக்காதீங்க. மனசாட்சின்னு இருக்கு மேடம். இந்த மனசு எவ்வளவுதான் மேடம் தாங்கும். இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல ரொம்ப அடிபட்டேன் மேடம். நானு இந்த வயசு இன்னமும் உங்ககிட்ட வேதனை பண்ணேன் மேடம். தலையதான் சின்ன வயசுல இருந்து வந்து அடிபட்டு வந்தவன். அவங்களுடைய கோரிக்கையும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பணம் வேணும் குடும்பத்தை நடத்துறதுக்கு. அதுக்கு நீங்க கொடுங்க. சரி, உனக்கு மாசம் எவ்வளவுதான் தேவைப்படுது? அப்போ நீங்க 2 பேரும் உட்காந்து கணக்கு போடுங்க. அத மாசம் இவ்வளவு 10,000 எக்ஸ்ட்ரா சொன்னாங்கன்னா ஒத்துக்க முடியுமா? இல்ல இல்லையா? உங்களுடைய செலவுகளை நீங்க தான் உட்காந்து கணக்கு போடணும். பட்ஜெட் போடுங்க. எவ்வளவுதான் நம்மளுடைய தேவைகளை கட்டுப்படுத்திக்கிட்டாலும் வெளியில ஏற்படுற செலவுகளை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ், போக்குவரத்து செலவு, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கையில இல்ல. ஒண்ணு காந்தி கூடுதலா சம்பாரிச்சு கொடுக்கணும், இல்ல லலிதாவை வேலைக்கு போக விடணும். இந்த 2ல ஏதாவது ஒண்ணு நடந்தால் ஒழிய இவங்களுடைய பிரச்சனை ஒரு தொடர்கதையாவே போயிட்டு இருக்கும், ஒரு முடிவு இல்லாம. இத காந்தி புரிஞ்சுப்பாருன்ற நம்பிக்கையோட இன்றைய நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்யறோம். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு.